அன்பார்ந்த மீனராசிக்காரர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். மீனராசிக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். மீனராசி நேயர்களே, கருணை உருவான நீங்கள் அடுத்தவங்களுக்காக எதையும் செய்ய துணிவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த மே மாதம் உங்கள் உணர்வுபூர்வமான மனசுக்கு சில புதிய அலைகளை கொண்டு வரப்போகுது. உங்கள் கனவுகள் மேம்படவும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகவும் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி மே 2025க்கான பொதுவான கண்ணோட்டம். வணக்கம் மீனராசி நேயர்களே, மே மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு சில முக்கியமான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரப்போகுது. மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறதுனால சில விஷயங்களில் கவனம் தேவைப்படலாம். ஆனால் மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். 5வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தைரியமாக செயல்படுவீங்க. புதன் கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு நல்லா இருக்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான காலகட்டம். புதிய வாய்ப்புகளும் வரும். ஆனால் அதே சமயம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக மே மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரப்போகுது. இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். மீனராசி மே 2025க்கான கல்வி மற்றும் மாணவர்கள் எப்படி இருப்பார்கள். மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மாணவர்கள் நல்லா படிக்கணும்னு ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறதே கேட்க வேண்டும். தேர்வுக்காக தயாராகிறவங்க நல்லா படிங்க. வெற்றி நிச்சயம். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் படிப்பையும் மறக்கக்கூடாது. உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். படித்தது நல்லா ஞாபகம் இருக்கும். பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குங்க. எங்களோட வாழ்த்துக்கள். மே மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். அது உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அன்பால் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். எல்லாரையும் கவர்வீங்க. உங்கள் துணையோடு அதிக நேரம் செலவழிக்கிறது உறவுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளோட சந்தோஷமாக விளையாடுவீங்க. அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்வீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவீங்க. உங்கள் குடும்பத்தோடு ஒரு சின்ன சுற்றுலா போகிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பொதுவாக மே மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். உங்கள் உறவுகள் மேலும் வலுப்பெற எங்கள் வாழ்த்துக்கள். மீனராசி மே 2025க்கான வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் உங்கள் வேலையில் சில முக்கியமான மாற்றங்கள் வரலாம். புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உதவியை நாடுங்க. தொழில் பண்ணுறவங்க புது முயற்சிகள் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். ஆனால் பார்த்து பண்ணுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நல்லா இருக்கும். அது உங்களுக்கு உதவும். மேலதிகாரிகளோட நல்லுறவு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சா இந்த மாதம் நல்லா இருக்கும். மீனராசி மே 2025க்கான பணவரவு மற்றும் செலவு எப்படி இருக்கும். பண விஷயத்தில் மே மாதம் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தோட முதல் பாதி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பார்த்து செலவு பண்ண வேண்டும். ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து பண வரவு கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது. எதிர்காலத்துக்கு உதவும். யாரையும் நம்பி அதிகமாக கடன் கொடுக்காதீங்க. அது பிரச்சனையை தான் உண்டாக்கும். புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறது பற்றி யோசிங்க. ஆனால் நல்லா விசாரித்து பண்ண வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் செலவுகள் இருக்கும்.
திடீரென சில அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் வரலாம். அதற்கு தயாராக இருங்க. பொதுவாக பணவரவும் செலவு கலந்து தான் இருக்கும். பார்த்து சமாளிக்க வேண்டும். உங்கள் பட்ஜெட்டை சரியாக போடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீனராசி மே 2025க்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் உடல் ஆரோக்கியம் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் நீங்கள் உங்கள் உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். தினமும் உடற்பயிற்சி செய்து ரொம்ப நல்லது. அது உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா மெடிடேஷன் பண்ண வேண்டும். உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. போதுமான அளவுக்கு தூங்குங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடல் சொல்கிறதை கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை பாருங்கள். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். மீனராசி மே 2025இல் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. மே மாதத்தில் மீனராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்துங்க. மற்றவங்களோட அன்பாக பழகுங்க. புது விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் காட்டுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. பொறுமையாக யோசிங்க. யாரையும் முழுசாக நம்பி ஏமாறாதீங்க. பேசும்போது நிதானமாக பேசுங்க. யாரையும் காயப்படுத்திடாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. பொதுவாக இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்க. மீனராசிக்கான பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவ செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, மே மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போகுது. பொறுமையும் நம்பிக்கையும் கைவிடாதீங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.